பார்ட் 2லாம் எடுத்துகிட்டு போடுறான்னு கேட்காதீங்க. இந்த வீடியோவுக்கு மட்டும் பார்ட் 2 போட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இப்போ எனக்கு ஒரு சின்ன காலிங் அதெல்லாம் இருந்துச்சு. அதனால் மன்னிச்சுக்க வேண்டும். போடுவோம் மாப்பிள்ள. கிராணி நம்மளை பார்த்துடுச்சு. சரி, இப்போ நம்ம ஸ்பீடாக போய் கீழே இருக்க புல்லட் ரீலோட் பண்ணிப்போம். இங்கே தான் புல்லட்டை பார்த்தேன். ஆமாம் கைஸ், இங்கே தான் புல்லட் இருக்குது. பாபு பக்கம் யாரும் இல்லைல்ல. பார்த்தீங்களா கைஸ், காப்பரா இப்போ கிளவியை போட்டு தள்ளிடுவோமா? வேணாம் கிளவி இப்போ நான் போட்டு தலை போடுறதில்ல. ஓகே, கன் எடுத்துப்போம். கேவி வர்ற மாதிரி தெரில. கேவி மேலேருந்தான் வரும். போட்டு தள்ளிடலாம். கிளட்டி கிளவி எங்கே இருக்கிறான்? இப்போவே நீ வர வேண்டும். அவன் எங்கேயும் இழுக்கிற மாதிரியே தெரில. ஓகே, இந்த ட்ராயர்லாம் ஏதாவது இருக்கான்னு பார்த்துறேன். இங்கே என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லையா? சூப்பர். இங்கே இந்த ட்ராயரில், இந்த 2 ட்ராயரில் எதுவுமே இல்லை. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் பொருள் எடுக்க நான் ஒன்றுமே இன்னும் பண்ணலை. இந்த ட்ராஸ்குள்ளே நான் என்ன இருக்கதை பார்த்தேன். ஓகே, போய் என்னென்னு பார்ப்போம். என்ன பொருள் அந்த இதில் ஓப்பன் பண்ணி எடுத்தேன்னு தெரில. என்ன பொருள் எடுத்திருப்பேன் தெரியவில்லையே. முடிஞ்சால் பார்ட் 2ல் என்ன நினச்சின்னு இப்போ இதில் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு மறந்துருச்சு. என்ன பண்ணணும்? ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்தேனா? என்னடா எடுத்தேன்? உங்களுக்காவது ஞாபகம் இருக்கான்னு சொல்லுங்கள் கைஸ். ஹேண்ட் வீல் எடுத்துருப்பான்னு நினைக்கிறேன் கைஸ். ஆமாம், ஹேண்ட் வீல் தான். கிளவி கோவத்தோடு நடந்தவா. உன்னை போட்டு தர்றேன். இப்படி ஓகே, கிளவி காலி. ஓகே, இப்போ நம்ம ஸ்பீடாக போய் பேண்டேஜ் ரெடி பண்ணுவோம். போமாண்ணா, நமக்கு ஹெல்த் நல்லா தான் இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி பேண்டேஜ் பேசுகிறேன், அந்த மாதிரி பேசுகிறேன். பக்கு காலி. கிராணி ட்ராப் வச்சதில் பக்கு காலி ஆகிட்டான். பாபு தான் இருக்கான். ஓகே, இதுக்கு தான் பாஸ்வேர்டு என்னன்னு தெரில. பாஸ்வேர்டு இங்கே இந்த குறிப்பிட்ட இடத்துல நான் போகிற இடத்துலலாம் இருக்கும் பாஸ்வேர்டு. பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள், நான் குளிச்சுட்டே போனால் ஸ்பீடாக போக முடியும். ஓகே, இந்த மாதிரி இடத்துல தான் பாஸ்வேர்டு இருக்கும். குண்டை இங்கே நிற்கிறான். ஆனால் இப்போ அவனை போட்டு தள்ளி டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையே பார்க்கட்டும், அவன் பக்கத்துக்கு அவன் வேலையை பார்ப்பான். 3434. ஓகே, தடி எங்கே போயிட்டான்னு தெரியல. தடி எப்படி தான் போகிறானா? ஓகே, தடியை அடிச்சிருவோமா கைஸ்? அடிச்சிருவோமா? தடியா இங்கே போகிறா. ஷாட். தடியங்காரி. தடி என்ன சும்மா விடுவோமோ? நாங்கள்லாம் எவ்வளோ பெரிய ரவுடி. 3434. என்ன பாஸ்வேர்டா? மறந்துட்டேனே. என்ன பாஸ்வேர்டுங்கிறத மறந்துட்டேனே. சரி, சீக்கிரமாக போய் பார்க்கணும். 3434 இல்லை வேறு ஏதாதா? ஓகே, இதில் என்ன இருக்குது? 3434 தான். மறந்துட்டேன். சரி, ஓகே, ஸ்பீடாக போய் 3434ங்கிற பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிவிடுவோம். ரேடியோ ஆரிக்காலை முதலாக எப்படியோ ஸ்பீடாக போயிட்டுருக்கும். குறுக்கால யாரும் வந்துடாத. அவங்க வராதன்னு சொன்னால் வருவாங்க. கிளட் ஐசியூனா நீ பெரிய ஆள் நினைப்பா. இந்த மாதிரி ஸ்லெண்டரா மாஸ்க் இருக்கிறது ரொம்பவே ரிஸ்க்கு சரிங்களா. அதனால் நான் ட்ரைனிங் எடுத்ததுனால நான் பண்ணுறேன். நீங்கள் சும்மா அப்படி போய் நான் பெரிய மண்ணேன் சொல்லி பண்ணிடாதீங்க. அப்புறம் வெறித்தனமாக அடி வாங்குவீங்க. நான் அதுக்கு பொறுப்பு இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பின்னாடி ஒருத்தர் ஒரே ஒரு அம்மா தான் இருக்குது. என்ன மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க பின்னாடி ஒருத்தர் வராங்க. இப்போ நீ ஸ்லெண்டரா மாஸ்க் மாட்டிட்டு ஓடுறீங்க. இடமே இல்லை. எப்படி மாட்டுவீங்க? மாட்டிப்பீங்க. அதனால தான் நான் சொல்கிறதை கேளுங்க. ட்ரைனிங் எடுத்ததுனால அடிக்கிறேன். நீங்களும் என்ன மாதிரி அடிச்சிடாதீங்க. அப்புறம் ரொம்ப தும்புக்குள்ளே மாட்டிக்காதீங்க. ஓகே ஓகே. நம்ம சேனலில் இருக்கவங்களும் அவ்வளோ ரொம்ப விலை கொடுத்து வாங்குகிற ஆளுங்க கிடையாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன மாதிரி. சரி, ஓகே, சீக்கிரமாக போய் அங்கே என்ன பட்டன் பார்த்துட்டு அயன்காக தான் எந்த ஊருக்கு போச்சுன்னே தெரில. ஆரம்பத்துலேருந்து அந்த அயன்காக மட்டும் காணவே இல்லை. ஓகே, கன்று எடுத்துட்டேன். அட பாவி. முதல்ல அந்த கீழே போய் இந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணி விட்ருவோம். எங்கே இருக்குது அந்த கீழேனா? அது அந்த இந்த வழியில் தான் போகணும். கிளவி போட்டு பாருங்க. இப்போ என்ன வெப்பனில் கன்று இருக்க வேகமோ இல்லை அடிக்க. அதனால் ஆயின்னு வைப்போம். அப்படியே இந்த வழியாக கீழே குச்சி போகிறான். ஓகே, ஸ்பீடு. இங்கே தான் அயன்காக இருக்கா? சூப்பர். ஓகே, இதை போட்டு அழுத்தி விட்ருவோம். இப்போ யாருக்கும் கண்ணு தெரியாது. சீக்கிரமாக போய் அந்த டோரை ஓப்பன் பண்ணி விட்ருவோம். எந்த டோர்னா
இன்னும் நம்ம டாய்லெட்டுக்கு பக்கத்தில் இங்கே ஒரு ரூம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அது வந்து எலக்ட்ரிக் லாக்கால் லாக் ஆகிருக்கும். அந்த ரூம் ஓப்பன் பண்ணுறதுக்கு தான் இப்போ நம்ம இங்கே வந்துடுவோம். ஓகே, ஸ்பீடாக நம்ம போய் இந்த ட்ராயரில் நான் என்ன வச்சுருக்கேன்னு செக் பண்ணிட்டோம். இப்போ சீக்கிரமாக போய் இந்த அயன்காக மாட்டி அந்த பொருளை கீழே தள்ளி விட போகிறதில்ல. ஸ்ட்ரெயிட்டாக போய் அங்கே போய் ஆமோ ரீலோட் பண்ணுற இடம் இருக்கான்னு பார்த்தா இல்லை. சூப்பர். அப்போ டேரெக்டாக நம்ம ஒரு பட்டன் மாற்றணும் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு போக போகிறோம். ஸ்பீடாக போனா கவனம் மஸ்டே, ஸ்லோவாக போனா தெரியும் மஸ்டே. அந்த மாதிரி இவனா டே சென்டினா மஸ்கை போட்டு யார் பார்த்து நான் பயப்படுறது? நானே இப்போ ஒரு பூதண்டா, சென்டினாடா. ஓகே, இந்த பட்டனை அழுத்தி விட்ருவோம். ஏற்கனவே இங்கே ஒரு பட்டன் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அந்த பட்டன் தான் அது. இப்போ இது வரையும் உள்ளார பூந்து இந்த வழியாக எப்படியே சுற்றுவோமா? சுற்றுதே பூமியே சுற்றுதே. ஓகே, நம்ம இந்த மாஸ்க்கை கரெக்டாக வேண்டிய நேரம் வந்துருச்சு. இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. அப்படியே கிராணியோட மண்டமதி. ஓகே, இப்போ அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பட்டனை அழுத்தி விட்ருவோம். இதுக்குள்ளே போகணுங்க இல்லைன்னா அப்புறம் நான் வெளிலே வர முடியாது. அவர் திருப்பி இன்னொரு தடவை வார்த்திட்டு வர்றதுக்குள்ளே யாராவது சுற்றி முற்றி இருக்காங்களான்னு பார்த்துட்டு தான் எடுக்கணும். ஒரு டோர் ஹேண்டிலா? இந்த டோர் ஹேண்டிலுக்கும் அதுக்கும் கொஞ்சம் சந்தோஷம் இருக்குமோ? போய் பார்க்கணும். சிலிண்டர் நான் மாஸ்க்கை கழட்டினவன் ஆனால் நம்மளை பார்த்துருந்தா நம்ம அந்த இடத்துல செத்துருப்போம். இங்கேண்டு நம்ம பட்டனாக இருக்கிறோம். சரி, எனக்கே தெரில. சீக்கிரமாக போய் லேண்ட் வீலை போட்டுருவோம். லேண்ட் வீல் இப்போதைக்கு நமக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஸோ தட் லேண்ட் வீல் இங்கே பதுக்கி வச்சுருவோம். அதை யார் கண்ணுக்கும் தெரியாது. ஓகே ஓகே வாஸ், இப்போ எங்கடா அந்த ஆமோ இருக்கும்னு தெரியலை. கிளவி பக்கப்பள்ளி கிளவி. கிச்சனை தான் நான் சொல்கிறேன், இங்கே இன்வெஸ்டிகேட் பண்ணல. நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணிப்போம். அப்புறம் கிச்சனில் இருந்திருக்கும் போது. ஓகே, இங்கே எதுவுமே இல்லை. நம்மளுக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமண்ட் எடுக்கிறதுக்கு இடத்துக்கு போட்டேனே. அங்கே கீழே அவனை சத்தத்தை போட்டாங்க. 2 பேரும் கீழே தான் போயிட்டுருப்பாங்க, மேலே வர மாட்டாங்க அப்படின்னு நினச்சி கேர்லெஸ்ஸாக இருந்துடக்கூடாது. ஓகே, ஆமோ இருக்குது கைஸ், ஒரு ஆமோ. ஓகே, ஐயோ ஒரு ஆமோ எடுத்தா ஏன்டா இவ்வளோ பேர் வரீங்க? ஒரு ஆமோ தானே எடுத்தேன். சொல்லுங்கள் நியாயப்படி. ஒரு ஆமோ தான் எடுத்தேன். கிளவி இந்த சைடு வரட்டும், அதை போட்டு தண்ணிடலாம். இதெல்லாம் போகிறேன் இறுதி கிளவி ஒரு மனசு ஒட்டையில் போகிறேன். ஓகே, ஆமோ வச்சு ஒட்டையிலே சுட்டாச்சு. மேலே போய் நம்ம ஆமோ ரீலோட். 2 பேரும் ஒரு வழியில் வந்து என்னை பிடிச்சிடலான்னு நினைக்கிறீங்களா? பாட்ட நாங்கள் அதான் கையில் மாட்டுவோமா? ஓகே, நம்ம ஸ்பீடாக போய் ஆமோ ரீலோட் பண்ணிப்போம். ஓகே, ரீலோட் பண்ணியாச்சு. டேய் நான் ஒன்று சொல்கிறேன், இந்த சுவிட்ச் போர்டு கீ கிடச்சிருச்சு. நாங்கள் ஹேண்ட் போட்டு காயினே எடுக்க முடியும். எனக்கு கிடைக்க வேண்டியது ஒன்றுனா அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் தான். எங்கேன்னு சொல்லிவிடுங்க. எனக்கு வேறு பயமாக கை சிம்பிள் கிடச்சி. இதுக்கு தான் கை சிம்பிள் கேட்டுச்சா? ஆடா பாவி, ஸ்க்ரூ ட்ரைவர் எந்த ஊரில் வச்சுருப்பானுங்கன்னு தெரியலையே. கிளட்டு பையலே சாவுடா. அங்கே ஒரு கிளட்டு பைய போகிறான், அவனையும் சாவடிக்க போகிறேன்டா. 2 பேரும் நாக்கவும். ஓகே, 2 புல்லட் இருக்கு. வந்துட்டு ஒரு கிளட்டு பைய வந்துட்டா, சாவ போகிறான்டா, செத்து போயிட்டான்டா. ஓகே, இப்போ நம்ம ஸ்பீடாக போய் நம்ம என்னடா பண்ணுறது? இப்போ நான் இந்த ட்ராயர்லாம் நான் ஓப்பன் பண்ணவே இல்லை. அதுக்குள்ளே ஹேமர் இருக்குது. எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ நான் ஹேமரை வச்சு அதை ஓப்பன் பண்ணணுமா? இல்லையே, எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம அயன்காக போட்டு எல்லாத்தையும் தள்ளி விட்டாச்சு. இன்னும் நம்மளுக்கு ஏதாவது அந்த மாதிரி இருக்கா? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தேட். இப்போ அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னா எனக்கு ஒன்றும் புரியல. பேசாமல் ஏன் நம்ம வெயிட் பண்ணணும்? நம்ம டோர் ஹேண்டில் போட்டால் செக் பண்ணிடலாமே. ஓகே, அது ஒரு பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு நம்மளுக்கு இப்போ போய் கீழே போய் அயன்காக எடுக்கலாம். அப்பா எனக்கே கால் அடிக்குது. நம்ம பேசாமல் இப்படி யோசிக்கிறதுக்கு பதிலாக அந்த இது போட்டே உள்ளே இது இருக்கான்னு பார்த்துருவோம். அப்புறம் தேடி அடைய வேண்டியதாக இருக்க வேணாம். இங்கே தான் இருக்கும் அயன்காக. இங்கே தான் மாட்டுவோம். இதை போய் எடுத்துருவோம். ஓகே, அடுத்து ஓப்பன் ஆகும். உள்ளே போயிடும். அவ்வளோதான். சரி, ஓகே, நம்ம இது கொஞ்ச நேரமாக பொறுமையாக சுற்றி நம்ம வெளில விட்ருவோம். ஓகே,
நம்ம இங்கே போய் அப்படியே அயனுக்காக சுட்டுருவோமா. சுட்டாச்சே. ஐயோ நான் போய் வெப்பன் எடுத்தேன். சென்டினா மாஸ்க்கு தாங்க வெப்பனோட இம்பார்ட்டனே கண்ணுக்கு புரியுது. அப்புறம் அயனுக்காக என்ன எடுக்க போகிறோம்? அங்கே மேலே ஒரு இடத்துல போய் சுத்த விட போகிறோம். அது எங்கன்னு தெரியுமா? ட்ரீக் டோர் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் ஒரு இடம் இருக்கும். அங்கே தான் தொங்க விட்டு எடுத்துருவோம். ஓகே, டோர் ஹேண்டில் கீழே வந்துச்சு. இன்னொரு டோர் ஹேண்டில் நான் எங்கேயோ பார்த்தேனே. கீழே போட்டு ஓப்பன் பண்ணோம். அப்புறம் நம்ம வந்து ஒரு இடத்துல பதுக்கி வச்சோம். 2 டோர் ஹேண்டிலும் அங்கே தான் இருக்குது. சரி ஓகே, ஓகே ஃபார் தேட். நம்ம இப்போ இந்த டோர் ஹேண்டில் எடுத்துப்போம். எடுக்கும் போது குறுக்கால யாரும் வராதிங்க. பார்த்த மாதிரி தெரில. ஓகே ஓகே, இது எடுப்போம். டோர் ஹேண்டில் எடுத்துகிட்டு இந்த கண்ணை இங்கே ட்ராப் பண்ணிட்டு போயிடுவோம். சீக்கிரமாக இந்த டோர் ஹேண்டில் போட்டு இன்னொரு இடத்த ஓப்பன் பண்ணுவோம். போயிடு அப்படியே. இங்கே தான் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதிக லொக்கேஷன்ஸ் இங்கே இருக்க கூட வாய்ப்பு இருக்குது. நான் நிறைய தடவை விளையாண்டு இங்கே தான் இருந்திருக்கு. ஸ்க்ரூ ட்ரைவர் இங்கே தான் இருக்குது. ஓகே, ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு போய் ஒரு மெயினான லொக்கேஷன் எடுக்கணும். அதுக்கு நம்ம ஒரு பலகை எடுக்கணும். அந்த பலகை வந்து கீழே இருக்குது. கீழே போய் தான் எடுக்கணும் அந்த பலகையை. ஸ்பீடாக எப்படியோ இன்றைக்கின்னு பார்த்து எல்லாமே செம்ம ஸ்பீடாக நடக்குது. அந்த மாதிரியே செம்ம ஸ்பீடாக இருக்கணும். அதை விட்டுட்டு சும்மா இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. இளவி தேவையில்லாத வேலையை பண்ணாதே, குறுக்கால வராதே. ஓகே, கிளவி ஃபாலோ பண்ணுது காய்ஸ். ஓகே, இதை புடி. இந்த ஸ்லெண்டர் மாஸ்க்கு போடி. எப்போ ஸ்லெண்டர் மாஸ்க்கு போட்டால் தாங்க கொஞ்சமாவது உயிர் வந்த மாதிரி இருக்குது. ஸ்ட்ராப்பில் மாட்டினா அப்படியே நம்மளை நோட்டிட்டு போகலான்னு கிளவிருக்கோம். ஓகே, அப்படியே இந்த வழியாக போயிடுவோம். ஓகே, எந்த ட்ராப்லையும் மாட்டிடக்கூடாது தெரியாதனமா. இங்கே தான் மின்னுது. இதுவா? ஓகே, ஸ்பீடாக போய் அந்த இடத்துக்கு போயிடுவோம். அந்த இடத்துக்கு போய் இந்த பிளாங்கை வச்சு விளையாடுவோமா. ஓகே, இந்த பிளாங்கை வச்சு ஜபக் ஜம்ப் வந்தாச்சு. இங்கே தான் பிளாங்க் வைக்கணும். வச்சாச்சு. பிளாங்க் வச்சு இந்த பிளாங்க்கு மேலே பொறுமையாக நடந்து போகணும். அதை விட்டுட்டு இங்கே ஜம்ப் பண்ணுறேன் அங்கே ஜம்ப் பண்ணுறேன்னு சொல்லி அந்த இடத்துல ஜம்ப் பண்ணி விட்டுக்கூடாது. ஓகே, இந்த மோனாலிசா பெயிண்டிங்கை தூக்கி நம்மளோட இடத்துல போட்டுருவோம். எஸ்கேப் ஆகிற இடத்துல போட்டுருவோம். ஜம்ப்பு. ஓகே, ஜம்ப்பு. ஓகே, வந்தாச்சு. எப்படியோ ஓகே, இந்த சேசிங் வால்யூம் கொஞ்சம் போட்டோம். அதுக்கு அடுத்து போகலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஸ்க்ரூ ட்ரைவரை எங்கேயோ போட்டுடுவோம். சத்தத்துக்கு 2 பேரும் மேலே வருவாங்க. அதுக்குள்ளே நம்ம கீழே போய் அந்த இதை எடுத்துருவோம். இப்போ அந்த இது பேர் என்னதுரா? இந்த காயின் எடுக்கணும். ப்ளஸ்ஸு நம்ம இங்கே ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் பார்த்தோமே. இந்த கிழட்டு போயதாங்க நம்ம வெஹிக்கிளை கொடுக்கால வந்து பூந்துட்டுருக்கான். இவன்லாம் ஒன்றுமே இல்லை கன் இல்லைனா. என்ன சொன்னேன்? நீ கன் இல்லைனா ஒன்றுமே இல்லை. சரியா? யாரும் பார்க்கல. இப்போ சீக்கிரமாக போய் அந்த டைமண்டு கீழே ஒரு பிட்காயின் இருக்கும். அந்த பிட்காயினை போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். பிட்காயின் அங்கே தான் இருக்குது. இந்த பிட்காயினே தூக்கிடுவோமா? இல்லை தூக்க முடியல. தூக்கியாச்சு கைஸ். சீக்கிரமாக மேலே போகணும். இப்போ இவங்களெல்லாம் போட்டு தள்ளுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. அதனால் நான் சீக்கிரமாக எஸ்கே போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் யோ ட்ராப் கொண்டு போயிருக்குது பார்த்தீங்களா? கிளவி எவ்வளோ உஷாரான ஆளுன்னு. ஆனால் நான் அதோட உஷாரான ஆளுடி. என்ன லுக்கு தடியா? ஓகே, சீக்கிரமாக இங்கே ஒரு டோர் இருக்கும். அதை நம்ம ஓப்பன் பண்ணணும். இங்கே ஒரு இது இருக்கும், செக்யூரிட்டி லாக். நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். வெளியில் டைமண்ட் வந்துருக்கும். என்னடா டைமண்ட் வரல? அந்த லிவரை பிடிச்சிருக்கணுமா? பக்கு இருக்குது. செத்துறானா? அந்த நம்ம வண்டியில் வரும்போது ஒரு ட்ராப்பை பார்த்தோம்னா அந்த ட்ராப்பில் வந்து செத்துறான் போல. சரி ஓகே, இப்போ நம்ம எஸ்கேப் ஆக போகிறோம். என்ன ஆக போகிறோம்? எஸ்கேப்பு ஆக போகிறோம். தள்ளி விடலான்னு பார்த்தா எதையும் தள்ளி விட முடியல. எதை தள்ளி விடுறது? இந்த ரெக்கியை தள்ளி விடுவோம். ஓகே, மொத்தத்துக்கு கன்ஃபார்ம் 2 பேரும் வருவாங்க. சீக்கிரமாக இந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம ஓடி எஸ்கேப் ஆகிடுவோம். ஓகே, நம்ம செத்து உயிரோட வந்துடுவோம் போலயே. ஓடி 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 ஓடி
யாரும் இல்லை, நம்ம நல்லது. ஓகே, எஸ்கேப் ஆயிடலாம். ஓகே கிளவி, பை பாய், நான் போயிட்டு வரேன். அப்புறம் அடுத்த வாட்டி பார்க்கலாம். எப்படி நம்ம ட்வின்ஸில் மெயின் டோர் எஸ்கேப், அதுவும் கிராண்ட்பாவோட முடிச்சிட்டோம். இந்த வீடியோ செம்மையாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாமல் இருக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் நம்பர் இருக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஓகே, பாய் ஃப்ரம் விசில் பாடி கேமிங் 2.0. பாய் 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 பாய்.